தமிழ்நாட்டு மக்கள் இலவச கல்வி பெறாங்க, எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல. ஆனா இலவச கல்வி வந்து தரமா இருக்கான்னு பார்த்தா தரமா இல்ல. உங்களால தமிழ்நாட்டில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு வந்து இலவசமா தரமான கல்வியை வழங்க முடியல. அப்ப தமிழ்நாட்டு மாணவ மாணவிகள் உங்களை எப்படி அப்பான்னு கூப்பிடுவாங்க? அடுத்து இலவச மருத்துவம். தமிழ்நாட்டில் இலவச மருத்துவம் இருக்கு, அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல. ஆனா இலவச மருத்துவத்தை தரமா தர முடியாது தமிழ்நாடு அரசாலன்னு பார்த்தா தர முடியல. அப்போ தமிழ்நாட்டின் மாணவ மாணவிகள் உங்களை எப்படி அப்பான்னு கூப்பிடுவாங்க? தமிழ்நாட்டில் போதைப் பொருளை யார் கடத்தாங்கன்னு பார்த்தா அதுவும் திமுக தான் இருக்கான். தமிழ்நாட்டில் வந்து கள்ளச்சாரம் யார் இருக்கான்னு பார்த்தா அதுவும் திமுக தான் இருக்கான். தமிழ்நாட்டில் பல சட்டவிரோதமா போதைப் பொருளை விற்பனை பண்ணி யாருன்னு பார்த்தா அதுவும் திமுக தான் இருக்கான். தமிழ்நாட்டில் வந்து சாராய விற்கிறான்னு பார்த்தா அதுவும் திமுக தான் இருக்கான். தமிழ்நாட்டில் பார்ட் நடத்தி யாருன்னு பார்த்தா அதுவும் திமுக தான். தமிழ்நாட்டில் உள்ள மது ஆலைகள் 50% மேலே யார்ட்டு இருக்கு பார்த்தா அதுவும் திமுக தான் இருக்கு. உங்க பிள்ளையான ஐயா உதயநிதி வந்து எப்படியா முதலமைச்சர் ஆக்கி பார்த்தா அவ்வளவு கனவோட இருக்கிறீங்க. தமிழ்நாட்டு மக்கள் வேற யாரையும் முதலமைச்சரோட ஆக்கி பார்க்க வேண்டாங்க. அவங்களுக்கு தமிழ்நாட்டு இளைய சமுதாயத்திற்கு தரமான இலவச கல்வி, தரமான இலவச மருத்துவம், போதையில்லா சமுதாயத்தை உருவாக்க முடியுமா? உருவாக்க முடியாது. ஏன்னா இதை வச்சு துட்டு பாக்குறீங்க. சொல்ல போனா வந்து இதை வச்சு துட்டு பாக்குறீங்க.